நடிகர் விஜய் வந்து இன்றைக்கு தான் தலைவர் விஜய் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஒன்றிய அரசு, மாநில உரிமை, கன்கரண்ட் லிஸ்ட், இது மாதிரியான வார்த்தைகள் இப்பதான் ஒரு பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறது பாடம் அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறாருல, இது பாஜகவினுடைய வார்த்தை. அதாவது தன்னுடைய கட்சி வந்து பெயர்ல மட்டும் இல்ல, அதனுடைய செயல்பாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கான கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக தான் இருக்கும். சீமான் தொடர்ந்து வந்து ஏன் கூட வாங்க, ஏன் கூட வாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசணும். முதல் முறையா மாணவர்களுக்கு அவர் பரிசளித்த போது விஜயோட பேச்சை பத்தி குறிப்பிட்டோம். இரண்டாவது முறை இன்னைக்கு அவர் பேசியிருக்கார் மதிய ஒரு நண்பகல் நேரத்துல. இந்த பேச்சுல முற்றிலும் ஒரு மாற்றம் தெரியுது. நீங்க எப்படி அந்த பேச்சை பாக்குறீங்க? ஒரு முந்தைய விழாவு அப்படிங்கிறத விட இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஜயுடைய பேச்சையை விட இது மாறுதல் இருக்கு. இப்போ தொடர்ந்து நானும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நலமன்றம் மாதிரி தான் வந்து நிகழ்ச்சி நடத்துறாரு. நோட்டு புக்கு கொடுக்கறது, கம்மல் கொடுக்கறது, இது மாதிரி இருக்கு. ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஏன்னா ஒரு மாணவர்களை குறிவைத்து போகக்கூடிய ஒரு சூழல்ல நீட்டை பற்றி அவர் பேசணும், அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நானும் இப்போ நம்ம பேசுனதுல நம்ம வீடியோலயே சொல்லி, ஆமா ஒரு 100 யூடியூப் பேட்டிகள்ல, டிவியில எல்லாத்துலயும் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி இன்னும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அது வந்து அவர் நாலேஜுக்கு போயிருக்கும், இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு. அதில் நம்ம கடுமையாக விமர்சனம் வச்சோம். இவர் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து பயப்படுறாரு, அதை பத்தி குறிப்பிடவே மாட்டாரு. ஏன்னா இப்போ வந்து சிஏஏ பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராமல் பார்த்துங்க அப்படின்னாரு. அது ஒன்றிய அரசோட விஷயம் கூட தான் அவர் சொல்லலை. இப்படி அதுக்கான காரணங்கள் இருந்தது. அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் வந்து அப்படி இருந்தது. நம்ம விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு அதுல இருந்து அவர் வந்து இன்னும் சொல்ல போனா நடிகர் விஜய் வந்து இன்றைக்கு தான் தலைவர் விஜய் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. பேச்சின் மூலம் அப்படி தெரியுது உங்களுக்கு. அந்த கட்சி தலைவராக இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படி நம்ம சொல்லலாம். இல்ல தவிர இன்னைக்கு அவர் நீட்டை பத்தி மிக வந்து வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா ஒரு பக்கம் இப்ப சமீபத்துல தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக மறுபடியும் ஒரு தீர்மானம் ஒன்று போட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு திமுக மாணவர் அணி நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்தது. அடுத்தது கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் ராகுல் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயங்களை மிக கடுமையாகவும் ஆதாரப்பூர்வமும் வைத்துட்டு இருக்கிறாரு. இவர் ஒட்டுமொத்தமா நீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர் வந்து நீட்டுக்கு எதிராக வேண்டாம் அப்படிங்கிறத விளக்கமா, அதாவது ரொம்ப சுருக்கமான உரை, ஆனால் விளக்கமான உரை. அவருக்கு விஜய்க்கு பாராட்டுகள். மிக சிறப்பான ஒரு இதுல புதிய வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியுது. ஒன்றிய அரசு, மாநில உரிமை, கன்கரண்ட் லிஸ்ட், இது மாதிரியான வார்த்தைகள் இப்பதான் ஒரு பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இப்ப தன்னுடைய சரியா சொன்னீங்க. ஏன்னா அந்த சில வார்த்தைகளை தேடி பிடிச்சிங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் இவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒன்றியம் அப்படிங்கிறது, மாநில உரிமையை பத்தி பேசியிருக்கிறாரு. மாதிரி பொதுப்பட்டியலில் வந்து இருக்கக்கூடிய ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு, அது இங்க வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறது பாடம் அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறாருல, இது பாஜகவினுடைய வார்த்தை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட இதை மிக கொண்டு வரல. அவங்க என்னன்னா ஒரே ஜாதிங்கிறத கொண்டு வரல. ஏன்னா முடியாது வெளிப்படையாக முடியாத ஒரு விஷயம். ஆக இந்த ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாஜக சொல்ற விஷயத்த வந்து அது சரியில்லை அப்படிங்கிறத, அது பாஜகவுக்கு எதிரான நிலையில தான் நான் நிற்பேன். எதிரான நிலையிலேயே பல விஷயங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்காங்க, திராவிட இயக்கம் இருக்கு, தமிழ் தேசியம் இருக்கு, அது வேற. ஆனா இதுல இருந்து எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிறத இவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இல்ல, தமிழக வெற்றி கழகம் தொடங்கும் போது குடித்த அறிக்கையில வந்து இவர் என்னவா இருக்காருன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் முதல் பேச்சு 2 நாட்களுக்கு முன்னாடி பேசின பேச்சுல வந்து எந்த இதுவுமே காமனா தான் இருந்தது. இந்த பேச்சுல மிகப்பெரிய ஒரு விஷயங்கள், தமிழ்நாடு சார்ந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஓப்பனா. ஆமா, அதாவது தன்னுடைய கட்சி வந்து பெயர்ல மட்டும் இல்ல, அதோட செயல்பாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கான கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதுக்காக குரல் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அவரு சொல்லியிருக்கிறாரு. பன்முகத்தன்மைங்கிறது வந்து ஆபத்து கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரே நாடு ஒரு தேர்தல் சொல்லலாம். இதுவும் பிஜேபிக்கு எதிரான தானே. பன்முகத்தன்மைங்கிறதே வந்து
வளர்ச்சியா நினைக்கிறது பாஜக தான். ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதான் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தானே நம்மளுடைய அடிப்படை அதுதானே. அப்படி இருப்ப இதுவும் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக அதுக்கு எதிர் அணியில் நிற்கக்கூடியவராக தன்னை இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறார் விஜய். இது மாதிரியான பேச்சு இருக்குல்ல, விஜய் இன்னைக்கு பேசின பேச்சு யாருக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்க? இவரோட சேர்ற எந்த கட்சிக்கு இழப்புவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே இவர் வந்து பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள்லாம் படிங்க காமராஜர் தான் சொன்னார். அப்படி இருந்தாலும் கூட இவருடைய பேச்சில் வந்து அந்த கட்சி தலைப்புல திராவிடம் அப்படிங்கிறது இல்லை. சீமான் கூட சொன்னாரு திராவிடங்கிறது தலைப்புல இல்லை, அது வரைக்கும் ஏன்னா திராவிடம் இல்லைன்னா திராவிடத்தை எதிர்க்கிறவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சீமான் சொன்னாரு. ஒண்ணு. அடுத்தது வந்து இவருடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பெரியாரை வந்து படிங்கன்னு சொன்னாலும் அது அதோட போச்சு, அது ஒன்றும் பெருசா அது இல்லை. இப்போ ஒரு தமிழ்நாட்டை அடிப்படை வைத்து ஒரு தமிழ் தேசியம்ங்கிற அளவுக்கு ஒரு வருவாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இல்லை ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கு இருக்க இல்லையோ சீமானுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ புரியுது. ஏன்னா விஜயோடைய போக்கு இப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே கணிச்சு தான் போல இருக்கு. சீமான் தொடர்ந்து வந்து ஏன் கூட வாங்க ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இதை பற்றி நான் வந்து பேசுறப்ப கூட சொல்லியிருக்கிறேன். சீமான் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி சொல்றாரு? அவர் தனித்து நின்று ஒரு கணிசமான வாக்கு வாங்கி மாநில கட்சி அந்தஸ்து தரப்பட்டிருக்கிறாரு. இவர் ஏன் இருக்காரு? விஜய் பதில் சொல்றதே இல்லையே அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கிறேன். ஒரு யோசனை இருந்தது. இப்போ அது தெளிவா புரிஞ்சிருக்கு. என்னன்னா விஜய் கட்சியினால தன்னுடைய கட்சிக்கு இழப்பு ஏற்படும் சொல்லி சீமான் இதுக்கு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது. என்ன காரணம்னா இவர் ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற அளவுல விஜய் போனார் அப்படின்னா இப்ப சீமான் கட்சியில இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு கணிசமான பேர் சீமான் மேல இருப்பாங்க இல்லைங்க. ஆனா அந்த ஈர்ப்பு கூட பார்த்தா அவர் பேசிய பேச்சுக்கள்னால வந்த ஈர்ப்பு தான். ஒரு தமிழ் தேசியத்தை குறித்து பேசினவங்க ஒரு சினிமா பார்த்துட்டு அந்த சினிமா ரசிகர்களாக அங்க இல்லை, அவங்களுக்கு தேவை அந்த தொண்டர்களுக்கு தேவை தமிழ் தேசியங்கிறது. அந்த பேச்சை கேட்டு அதனால ஈர்க்கப்பட்டவர். அப்ப சீமானை விட வீச்சாக விஜய் வந்து அதை பேசுவாரு அப்படின்னு இவங்க வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க யாருமே மேக்சிமம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபர் வழிபாடா இருக்கிறவங்க வந்து நாம் தமிழர்ல குறைவு. பெரும்பாலும் வந்து அந்த கொள்கை சார்ந்த ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறப்ப அப்ப இதுக்கு வர்றது. அப்ப அந்த ஒரு அச்சம் எண்ணம் வந்து சீமானுக்கு ஏற்கனவே இருக்குன்னு தான் தோணுது. அதனாலதான் அவர் தொடர்ந்து வந்து ஏன்னா பதிலுக்கு வந்து விஜய் சொல்லவே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி தனிப்பட்டேன்னா ஏற்கனவே அறிமுகமான ஒரு ஃபோன் பண்ணி இல்லைங்க என்னுடைய நம்ம சேருவோம் இல்லை வேண்டாம் ஏதோ ஒன்று இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லலை. தன்னோட பேச்சில் அடிக்கடி வெளிப்படுத்துறாரு. அப்ப அதான் பாருங்க, அதான் என்ன சொல்றேன்னா இவர் வந்து தெரிந்தவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். ஆமா இல்லை எதுவுமே சொல்லலை. ஏற்கனவே ஒரு 2010 நினைக்கிறேன் பகலவன் ஒரு திரைப்படத்தை வந்து சீமான இயக்க விஜய் நடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்காக சந்திப்புகள்லாம் நடந்தது, வேற அந்த பார்த்தது நடக்கலை. அப்போ அந்த படத்தை நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத கூட விஜய் சொல்லலை. காலப்போக்கில் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதோடைய ஆனந்தத்தை கூட சீமான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே பகலவனுக்கு என்ன மாதிரி பண்ணார ஒரு நடிகர் ஒரு இயக்குனருக்கு என்ன பண்ணாரு, இப்போ சக அரசியல்வாதிக்கு அதே மாதிரி விஷயத்த அவர் பண்ணிட்டாரு. அது ஒரு இழப்புங்கிறது சீமானுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னொரு விஷயம், இவரோட பேச்சை நீங்க கவனிக்கும் போது, இன்றைய பேச்சை கவனிக்கும் போது யாருடைய ஒரு தேசிய கட்சி எந்த கட்சி தேசிய கட்சியோ மாநில கட்சியோ எந்த கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை நிச்சயமா வந்து காங்கிரஸ் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இது காங்கிரஸுடைய ஒரு இணக்கம்ங்கிறது இவருக்கு புதுசு இல்லை. பல வருடங்களுக்கு முன்னாடியே 2 முறை ராகுல் காந்தி சந்திச்சார். அப்போ வந்து இளைஞரணி தலைவர் பதவி இவர் கேட்டதாக தகவல் தான் வெளியாச்சு. கேட்டார், ஆனா அதுக்கான நேரடியான சாட்சிகள் இல்லைங்கிறதுனால தகவல் வெளியாதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப ராகுல் வந்து வெளிப்படையா பேட்டி கொடுக்குறப்ப ஆமா விஜயை சந்தித்தேன், ஆனா 35 வயதுக்கு மேல இருக்கிறதுனால வந்து நம்ம அதுக்கு இளைஞரணியில வந்து பொறுப்பு கொடுக்க முடியாதுங்கிறத வந்து வெளிப்படையா சொன்னார். அந்த மாதிரி அதனால அவருக்கு அப்பயே காங்கிரஸ் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது இவர் தேசிய கட்சியுடைய ஒரு இணக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா காங்கிரஸ் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இவரை பற்றி விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே ஏற்பட்ட விமர்சனங்கள் என்னென்னா இவரை இயக்குறது வந்து பிஜேபி, அது மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. நீங்கள் வந்து அதுக்கு மாறா இப்போ சொல்கிறீங்க அந்த பேச்சு. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து காலப்போக்கில் அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல், கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், இதை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் தோணுது, காங்கிரஸ் கூட இணக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுலேயே இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நேரத்தில் இவர் வந்து பாஜக அரசு
ஒரு அவமானகரமாக நடத்திய போது கூட ஒரு வெளிப்படையாக குரல் கொடுக்காது போனால் பல விஷயங்கள் வந்து நம்மள பேசியிருக்கிறோம். நானே சொல்லியிருந்தேன் ரொம்ப பம்முறாரு அப்படின்னு. ஸோ ஒருவேளை இப்படி பாயறதுக்காக பம்முறதாக இருந்திருக்கலாம் ஒன்று. இன்னைக்கான பேச்சுக்கு அப்புறம் வந்து என்னோட எண்ணத்தை சொல்கிறேன். இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் தான் தெரிய வரும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தனித்து நிற்கிறேன்னு என்னாங்க. ஆனால் அவங்க பிஜேபியோட பி டீம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அரசியல் வாரிசுன்னு யாரை அறிவிச்சாங்களோ அவர் பிஜேபி எதிர்த்து பேசணும்னு கட்சியை ஒரு வாரிசில் தான் போனாங்க. இப்போ அதே மாதிரி ஓட்டு கணக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாயாவதி வந்து இந்த எதிர்த்திருப்பு ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்க, பாஜக வென்றிருக்குங்கிறது தெரியும் அப்படின்னா. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் இங்கே வந்து சீமான் மேலே உண்டு. ஆக இவர் விஜயுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தேர்தலில் அவருடைய கூட்டணி எப்படி அமையுது, எந்த மாதிரி செயல்படுறாருங்கிற வச்சு தான் அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு ஆளாவாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இவர் கட்சி தொடங்கும் போதே அனிதா அந்த இறந்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் போய் அவர் ஒரு அஞ்சலி செலுத்தி அதுக்கு வந்து ஆறுதலாக எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. இந்த நீட் விஷயம்லாம் அப்போயே அவருக்கு தெரியும். பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் இப்போ இன்னைக்கு தான் அந்த பேச்சையே அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த பேச்சை வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இப்போ இவ்வளோ 3 தடவை தாண்டி 3வது முறை தான் அதை பண்ணுறாரு. இல்லை, இதுக்கான காரணம் என்னை மாதிரியான விமர்சகர்கள் வைத்த கடுமையான விமர்சனமாக இருக்கலாம். முக்கியமான இதை தவிர வேற காரணம்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தேர்தல் வரல, இல்லை நான் ஒரு கட்சி மாநாடு அறிவிக்கல, மாநாட்டில் வந்து சில விஷயங்களை பேசணும், அதுக்காக அது மாதிரி இல்லை. போகிற போக்கில் தான் இந்த ஒரு நிகழ்வே அவர் வந்து போகிற போக்கில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். கடந்த காலத்தை எப்படி நடத்தினா பிரம்மாண்டமாக நடத்துறது வேற, போகிற போக்கில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆக இதை தொடர்ந்து வந்து இவரை சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா, வந்து இவர் ரொம்ப பயப்படுறாரு, வெளிப்படைத்தன்மை எதுவுமே பொதுவாக பேசுறாரு, ரொம்ப வந்து கழுவுரமில் நழுவுரமில், இது வந்து ஒரு நலசங்கம் மாதிரி இருக்கு, ஒரு அரசியல் கட்சியா இல்லை அப்படிங்கிறத நான் உட்பட இன்னும் சில பேர் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி தொடர் இந்த பேச்சை அவருடைய கவனத்துக்கு எடுத்துருக்கு. இல்லைன்னா நமக்கு வந்து நான் அதையே சொன்னேன், நான் 2 மணி நேரம் சொன்னேன், இந்த மாதிரியே வந்து விஜய் போனாருன்னா அவருடைய அரசியல் கட்சிக்கு எந்த வித அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதில் 10ல் ஒரு 100ல் ஒரு 30 கூட வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் வந்து மக்கள் தரமாட்டாங்க, ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர்கிட்ட தலைமை, அவர் தானே கட்சி தலைவர், அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க. அதனால அவருக்கான இந்த மாற்றம். சரி, இப்போ இதை விட்டுட்டோம்னா நமக்கு வந்து சுத்தமாக ஒரு கட்சினே இல்லை, தமிழக வெற்றி கழகங்கிறப்பல தமிழக வெற்றி சங்கம்னு ஆக்கிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கலாம். ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைய பேச்சை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்றிருக்காங்க அவருடைய பேச்சை. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியும் பாஜகவை தவிர. ஏன்னா பாஜக தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நீட்ல பிரச்சனை இருக்கு அந்த தேர்தல்ங்கிறது, அதை விமர்சிச்சிருக்கலாம், நீட்டே வேணான்னு சொல்றது தவறு அப்படின்னு. ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தரப்புல வந்து RS பாரதி அவர் வந்து வரவேற்றிருக்கிறாரு, இல்லை அதிமுக ஜெயக்குமார் பாராட்டி வரவேற்றிருக்கிறாரு, அப்புறம் விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டியிருக்கிறாரு. ஆக வந்து இவருடைய பேச்சு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொடக்க புள்ளின்னு நம்ம வைக்கலாம். ஒரு அரசியலுக்கான தொடக்க புள்ளியா அந்த பேச்சு இருக்கு. இது வந்து தொடக்க புள்ளியா அப்படிங்கிறத இந்த கட்சியுடைய வரலாறு தான் சொல்லணும். வளரும் போது அது தெரியும். ஏன்னா இவர் அடுத்த மீட்டிங்கே வந்து எதுவும் பேசாம இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பேசுறோம், அடுத்த இதோட ஃபர்தரா அவரோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். இது வந்து இதோடைய பின்னணி இவர் எப்படி செயல்படுறாரு வருங்காலத்துல அப்படிங்கிறத பொறுத்து இந்த நாளுக்கான முக்கியத்துவம் இருக்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.